இல்ல போய் பார்த்ததை நான் வரவேற்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே 3 வருஷம் முன்னாடி மூளை இல்லாமல் நடந்துனீங்களேன்னு இப்போ கேட்கக்கூடாது. என்ன நீத்தி ஆயோக்ல சீஃப் மினிஸ்டர் தான் கலந்துக்க முடியும், அதுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் எல்லாம் அனுப்ப முடியாது. ஆனால் இவர் செத்து இருங்க, நான் சொல்கிறேன், 2 வருஷமா போகல, இப்பயாவது திருந்தி முதல்வர் போயிருக்காருன்னு நான் பாராட்டுறேன். இப்ப என்ன சந்தேகம் உங்களுக்கு? என்ன விஷயம்? இங்க பாருங்க, எடப்பாடியார் அவர்கள் அனுபவம் மிக்கவர், மூத்த அரசியல் தலைவர். அதனால அவர் சொல்லி இருந்தா அந்த கருத்து சரியாத்தான் இருக்குங்கிறது என்னோட இது. இங்க பாருங்க, அவர் பயந்தார் பயப்படலன்னு பக்கத்துல இருக்கிற எடப்பாடியாருக்கு தெரியும், நான் எங்கேயோ காரைக்குள்ள இருக்கிற எனக்கு தெரியுமா? அதனால அவர் கரெக்டா கணிப்பு, அவருக்கு தகவல் வந்திருக்கும். ஓகே ரைட், நல்லது. நாங்க ஏங்க மிரட்டணும்? நான் கேட்கிறேன், இங்க பாருங்க, நோ ப்ளீஸ் வெயிட், என்ன சார்ஜ் பண்ணப்படாது, புரியுறதா? இங்க பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடைக்கு போங்க, அதுல எம்ஆர்பி விட கூட வாங்குறாங்களா வாங்கலையா? ஊடகங்கள், நான் எனக்கு பெரிய வருத்தம் உண்டு, தமிழ்நாடு ஊடகங்கள், நீங்க அத்தனை பேரும் அறிவாலய ஆர்வலரா இருக்கீங்க. நான் அடிமைகள்ன்ற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. நீங்க செத்து இருங்க, நான் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன், அறிவாலய ஆர்வலரா இருங்க. இல்ல இருங்க ஐயா, நான் சொல்றேன், நான் சொல்றத அப்படியே எடுத்துட்டு போய் செய்தி போடுறதா உங்க வேலை, புரியுறதா? நீங்க நேத்தி செத்த இருங்க சார், நேத்தி உதயநிதி வந்தப்ப இதுல எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க? உங்க யாருக்கும் தைரியமே கிடையாது. தமிழ்நாடு, நான் கேட்கிறேன் சார், நான் கேட்கிறேன், நீங்க இங்க டாஸ்மாக் ரைடு நடந்துட்டு இருக்கு, இங்க எங்கேயோ யாரோ கல்யாணம் பண்ணிண்டாரு, அவருக்கு உடனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சாங்களா வைக்கலையா, 2 நாள் டிலே ஆச்சா, இப்படித்தானே சார் டிவியில விவாதம் நடக்குது. தமிழ்நாடு மாதிரியா தொலைக்காட்சியில இர்ரெலவென்ட் டாபிக்ஸ் எடுத்துக்கிண்டு அறிவாலயத்தை கண்டு நடுங்கி பயந்து இருக்கிற ஊடகம் எங்க இல்ல. வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் மை கமாண்ட் ஐ எம் டெல்லிங் திஸ். அவர் ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு நடத்தின்னு இருக்காரா, நடத்தினார், என்ன அது தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கிறவர் தான் அரசியலுக்கு வரணும். விஜய் இப்ப பாலிடிக்ஸ்ல இருக்காரா அப்படிங்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை சொல்லி வந்ததை கிளிப்பிள்ளை போர் இவரும் பேசினால் இவர் எந்த வாக்க டார்கெட் பண்றார்? நான் அவர் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே சொன்னேன், வீரமங்கு வேலுநாச்சியார் தேசபக்தர், ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்ட தேசபக்தர், ஈவேரா தேச துரோகி. ஏன்னா 1944 திராவிட கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்து இருக்கிறது. ஏன் வெள்ளையன் வெளியேறணும்னு சொன்னதுனால. இது யாரோட வார்த்தை? ஈவேராவோடது. தீகாவனுடைய முதல் மாநாட்டின் தீர்மானம். காந்தியாருடைய பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்க இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது, இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என்று சொன்ன தேச துரோகி ஈவேரா படத்தையும் பக்கத்துல போடுறீங்களே, இஸ் நாட் விஜய் ஐடியாலஜிக்கலி கன்ஃபியூஸ்டு பர்சன். அதனால அப்படியே ஹெசிடன்ட் ஆர்மி ஆர் ஐடியாலஜிக்கலி கன்ஃபியூஸ்டு பர்சன் cannot succeed.